நாளைக்கு 1000 ரூபாய்க்கு இன்ஜெக்ஷன் போடணும். 8 நாள் போட்டாச்சு, ஒரு சிம்டம்ஸ் கூட இல்லை. கண்ணெல்லாம் மேலே போயிட்டு மரித்த சரீரம் மாதிரி இருந்துச்சு. என்னோட ஹஸ்பண்ட் வந்து 2 வருஷம் உடம்பு சரியாமல் இருந்தாங்க. படுத்த படிக்க டாக்டர் வந்து மறிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டாங்க. யாருமே எங்களை வந்து பார்க்க மாட்டாங்க, ஏன்னா நாங்கள் பணம் கேட்டுருவோம் அப்படிங்கிறதுக்காக சொந்தக்காரங்க கூட வரல. பிரதரை வந்து நான் வந்து 2 மாதத்துக்கு முன்னாடி நாங்கள் ஃபேமிலியாக வந்து ப்ரேயர் பண்ணி பண்ணோம். பொருத்தனை மட்டும் எடுத்துக்கம்மா, சாட்சி சொல்லுவேன்னு சொல்லி அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் நான் பொருத்தனை எடுத்து 4 வாரம் வந்தேன். அதுக்கப்புறம் எனக்கு பலவீனம் வந்து என்னால் வர முடியல. 4 வாரம் வந்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வாரம் 5ஆவது வாரம் மடி வரும்போது ரைட் சைடு காலை எடுத்து வச்ச என்ட்ரன்ஸ்ல என்னோட த்ரோட்ல ஒரு ஓபன் ஆன மாதிரி இருந்துச்சு. நுழையும் போது அவங்க த்ரோட் ஓபன் ஆயிடுச்சு. கை காலெல்லாம் மரத்து போயிடும். 5 நிமிஷம் வேலை செய்வேன், படுத்தே தான் இருப்பேன். வேலைக்கு போயிட்டு இருந்தேன், 2 மாசமா வேலைக்கும் போகல. அதுக்கப்புறம் என்னோட ஹஸ்பண்டுக்கு உடம்பு சரியாம போயிட்டார், மறுபடியும் படுத்த படுக்கை ஆயிட்டார். அப்போ நான் போன வாரம் வந்து மறுபடியும் இந்த நிலைமையில் நான் மறுபடியும் பார்க்கவே கூடாது. ஒரு நாளைக்கு 1000 ரூபாய்க்கு இன்ஜெக்ஷன் போடணும். 8 நாள் போட்டாச்சு, ஒரு சிம்டம்ஸ் கூட இல்லை. கண்ணெல்லாம் மேலே போயிட்டு மரித்த சரீரம் மாதிரி இருந்துச்சு. என்னால் அது கண் பார்க்கவே முடியல. போன வாரம் வந்து ப்ரேயர் பண்ணும்போது நீங்கள் 3 தடவை நித்யா நித்யான்னு கூப்பிட்டு வந்து உங்களோட சாபமெல்லாம் நீங்கன்னு சொல்லும்போது நித்யா 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 என்ற பேருக்கு சொந்தமான குடும்பம் ஓடி வந்து முன்னாலே சாபத்தை கர்த்தர் எடுக்கிறார், இப்போதே எடுக்கிறார். கர்த்தருடைய விடுதலை வந்து கொண்டே இருக்கிறது. வீட்டுல போய் நான் பாக்குறேன், அதே டைம்ல அவர் டீ கேட்டிருக்கிறார். 8 நாள் தண்ணி கூட குடிக்கவே இல்லை. யாரு? என்னோட ஹஸ்பண்ட் தான். கணவர் டீ குடிச்சிருக்காரு. மடி 10 நிமிஷம் மடி பசிக்குதுன்னு ஜூஸ் கேட்டிருக்காரு. ஜூஸ் போட்டு கொடுத்தாரு. இது எனக்கு இங்க நித்யான்னு கூப்பிடுற நேரத்துல இவங்களுக்கு இங்க விடுதலை, அதே நேரத்துல அவங்க கணவருக்கு அங்க விடுதலை. வீட்டுல போயிட்டு 8 நாள் சாப்பிடாததுக்கு தண்ணியாவது கொடுக்கணும்னு ஜூஸ் கொடுக்குமான்னு கேட்டதுக்கு எனக்கு சாப்பாடு போட்டு கொடுக்கணும். ஒரு பவுல் நிறைய கொடுத்தேன், எல்லாமே சாப்பிட்டாரு. சாப்பிட்டு இந்த 1 வாரமா நாங்க ஹாஸ்பிட்டலே போகல. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப நார்மலா டியூட்டிக்கு போறாரு, போலீஸ்ல வேலை செய்யறாரு. கடவுள் இம்மட்டு ஜீவனை இப்போ சந்தோஷப்படாம இருக்க முடியுமா? How can you be not without having joy? Amen. Amen. I rejoice in my spirit. ஓ என்னுடைய ஆவியில் நான் களி கூறுகிறேன். இது தேவன் செய்வது நான் அல்ல. It is not I, but it is the work of the Lord. இது அற்புத கூடாரம். This is a miracle tabernacle. Amen. Hallelujah. அற்புதமானால் நடக்கும். Any miracle can happen in this tabernacle. Supernatural miracle-ஐ நம்பு. Believe in the supernatural miracles. இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதத்தை நம்பு. Believe in the supernatural miracles. அதிசயம் நடக்கும். Wonders will happen. Amen. Amen.